ஹலோ எவ்ரிவன். போன வீடியோவில் ஸ்பெல்லிங்கில் இருக்க சில ரூல்ஸை மட்டும் பார்த்தோம். இன்றைக்கி கொஞ்சம் கிராமர் போர்ஷன் பார்க்கலாம். கிராமரில் நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா ஒரு மனுஷனோட உடல் உறுப்புகள் ஒன்னொன்றுமே ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்ணு, காது, மூக்கு, கை, கால்கள் இந்த மாதிரி எல்லாமே முக்கியம். அது மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் பேசுறீங்க இங்கிலீஷில் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லாமே இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய வார்த்தைகள்லேருந்து தான் வரும். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணாமல், இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை யூஸ் பண்ணாமல் உங்களால் எந்த சென்டென்ஸும் மேக் பண்ண முடியாது, எதையும் பேச முடியாது. நம்ம பேசுகிற எல்லாமே இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்குள்ள அடக்கம். ஸோ அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்னங்க ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ். இது மூணு ஒரு செட்டு. ஏன்னா நவுன் அப்படிங்கிறது ஒரு பெயர்ச்சொல். தமிழ்ல சொல்லணும்னா பெயர்ச்சொல்னு சொல்லலாம். ஆனா இந்த நவுன் அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள், இடங்கள், மனிதர்கள், கேரக்டர்ஸ், இமோஷன்ஸ் எல்லாமே இந்த கேட்டகரி கீழே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இடங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், தமிழ்நாடு, இந்தியா, எது வேணாலும் சொல்லலாம். பொருட்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய இந்த மொபைல் ஃபோன்ல இருந்து பென்சில், பென், புக், ஹவுஸ், மிரர், கிளாஸ், பீரோ, பேப்பர், எனிதிங் வில் பி. அடுத்ததா மனிதர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு பேர் சொல்லியும் கூப்பிடலாம், அவங்க என்ன உறவு முறையும் சொல்லலாம், இல்ல அவங்க யாரு. இப்போ வந்து மேன், வுமன், கேர்ள், பாய், ஒரு உயிரினம் இருக்கு அப்படின்னா டாக், கேட். கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்களை சொல்லுவோம் இல்லையா? கைண்ட்னஸ், லேசினஸ், அடமன்சி, போல்ட்னஸ், பிரேவரி. அடுத்ததா நம்மளுடைய இமோஷன்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் ஹாப்பினஸ், சேட்னஸ், பிளஷர், ஆங்க்ரி, ஹங்க்ரி, லோன்லினஸ், இதெல்லாம் சொல்லலாம். உயிருள்ள எல்லாத்தையும் சொல்லலாம், உயிரில்லாததையும் சொல்லலாம். இடங்களில் கேரக்டர்ஸ், இமோஷன்ஸ் சொல்லலாம். இதுதான் நவுன் அப்படிங்கிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ப்ரோனவுன். ப்ரோனவுன் அப்படின்னா ஷார்ட் ஃபார்மேஷன் ஆஃப் நவுன் நம்ம சொல்லலாம். ஏன்னா ப்ரோனவுன் அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து ஹி, ஷி, இட், ஐ, வி, யூ, தே அதெல்லாம் சொல்லுவேன். இது எல்லாமே ப்ரோனவுன் கேட்டகரி தான். மீ, மைசெல்ஃப், சம்படி, நோபடி, இது எல்லாமே ப்ரோனவுன் கேட்டகரியில வந்துடும். இப்போ நம்ம ஒருத்தரை பத்தி பேசுறோம், அவங்க பேரே திரும்ப திரும்ப சொல்லியே அவங்கள பத்தி பேச மாட்டோம் இல்லையா? அவ, அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இங்க ப்ரோனவுன் நம்ம சொல்றோம். அடுத்ததா அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா இந்த நவுன், இந்த கேட்டகரி, இந்த மூணுமே ஒரு செட்டா சொல்லலாம். ஏன்னா நவுனை பத்தி நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எது கொடுத்தோம்னாலும் அதை வந்து நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்லலாம். ஓகேவா? அட்ஜெக்டிவ் அப்படின்னா ஆட் இன்ஃபர்மேஷன் டு நவுன். இப்போ நம்ம பார்த்த இடங்கள், ஒரு சிட்டி இருக்கு, அந்த சிட்டியை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணி சொல்றோம் அப்படின்னா பியூட்டிஃபுல் சிட்டின்னு சொல்லணும். அந்த பியூட்டிஃபுல்ங்கிற வேர்டு அந்த சிட்டியை பத்தி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ பியூட்டிஃபுல்ங்கிற வேர்டு அட்ஜெக்டிவ். அதே மாதிரி டால் பாய் அப்படின்னு சொல்றீங்கன்னா அந்த பாயை பத்தி நீங்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, அப்போ டால் அப்படிங்கிற வேர்டு அட்ஜெக்டிவ். கியூட் பேக் அப்படின்றீங்க, அப்போ அந்த பேக்குங்கிற அந்த நவுனுக்கு நீங்க கொடுக்குற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கியூட் அப்படிங்கிற வேர்டு. ஸோ திஸ் வேர்ட் இஸ் பீங் கால்ட் அட்ஜெக்டிவ். ஸோ இன்னைக்கு இந்த மூணு விஷயங்கள் மட்டும் பார்த்துருக்கோம். எது அப்படின்னா நவுன், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ். இதோட இந்த போர்ஷன் முடிச்சுக்கலாம். நாளைக்கு இதோட பேலன்ஸ் போர்ஷனை பார்க்கலாம். பை, ஹேவ் அ குட் டே.